ஒரு வாரத்திற்கு தமிழ் வார விழா கொண்டாட்டம். முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. யுபிஎஸ்சி தேர்வில் தமிழக அளவில் முதலிடம் பிடித்த சிவச்சந்திரன், அண்ணாமலை வாழ்த்து. இலக்கை நோக்கி சரியான திசையில் நடைபோடும் நான் முதல்வன் திட்டம், உதயநிதி பெருமிதம். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்கள், ஆளுநர் RN ரவி ஒப்புதல். சாதி சான்றிதழ்களில் எழுத்துப்பிழை இருக்கக்கூடாது, சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற 134 பேர், 50 பேர் யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி. டாஸ்மாக் வருவாய் 48,344 கோடியாக உயர்வு, சட்டப்பேரவையில் தகவல். டாஸ்மாக் நிறுவன முறைகேடு குறித்து பேச அனுமதி மறுப்பு, அவையிலிருந்து அதிமுகவினர் வெளிநடப்பு. இந்த ஆண்டில் 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும், சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. சவுதி அரேபியா சென்றார் பிரதமர் மோடி, 21 குண்டுகள் முழங்க உற்சாக வரவேற்பு. ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல், ஒருவர் பலி. போப் பிரான்சிஸ் இறுதி சடங்கு சனிக்கிழமை நடைபெறும், வாட்டிகன் அறிவிப்பு. உக்ரைன் போர், அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் என ரஷ்ய அதிபர் புதின் அறிவிப்பு. உங்களின் ஆதரவின்றி GT4 ரேஸில் வென்றிருக்க முடியாது, ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்த அஜித். இன்றைய IPL போட்டி, ஹைதராபாத் மும்பை அணிகள் மோதல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.